கைஸ் நேத்தி இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் 3வது T20 மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச்சில் நாம் எதிர்பார்த்த மாதிரி பல திருப்போட தான் இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சுது. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்ச தீரும் எல்லாருமே ஆசைப்பட்டோம். அதே மாதிரி இந்தியா ஒரு வெற்றியை கருத்தில் வச்சு விளையாடாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக, அதுவும் குறிப்பாக தென்னாப்பிரிக்காவை இவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. நாம் கூட டிஎஸ் மெத்தட் இப்படி தான் தோற்றோம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி எந்த ஒரு சட்ட சிக்கலுமே இல்லாமல் அசால்ட்டாக இந்தியாட்ட இவ்வளோ தூரம் அடி பண்ணுவாங்கன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல டாஸ் வின் பண்ண தென்னாப்பிரிக்கா அணி முதல்ல அவங்க சூஸ் பண்ணது பவுலிங் மட்டும்தான். ஸோ இந்தியா தான் பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பேட்டிங் பண்ண ஆரம்பித்த இந்தியா எடுத்தவுடனே ஒரு சொதப்பலான ஓப்பனிங்கில் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து நம்ம சூரியகுமாரோடைய அதிரடியான பேட்டிங் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக திசை திருப்பிடுச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம சூரியகுமார் சூப்பராக அடித்து விளையாண்டாரு. 100 ரன் அடிச்சிருக்காரு வெறும் 56 பாலுக்கு. இப்படி இந்தியா கிட்டத்தட்ட 201 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனால் தென்னாப்பிரிக்கா அணி வெறும் 95 ரன்லேயே சுண்டடிச்சு யாருமே அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இப்படி தென்னாப்பிரிக்கா சுட்டுறதுக்கு என்ன காரணம்? அதுவும் குறிப்பாக தென்னாப்பிரிக்கா அணி தோற்றதுக்கு பிறகு இந்த மேட்சோடைய கேப்டனான மார்க்ரம் அவர்கள் ரொம்பவுமே கண் கலங்கி பேசியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் தோற்றதுக்கு மிக முக்கிய காரணமே இவங்க தான். இவங்க மட்டும் இந்த மேட்ச்சில் இந்த அளவுக்கு ஒரு மோசமான வெளிப்பாட்டை ஏற்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கும். கப்பை நாங்கள் வின் பண்ணியிருப்போம். இது நாங்கள் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஆனால் இது நாங்கள் எப்படி தோற்றோம்ங்கிறத எங்களால் யோசிக்க முடியல அப்படின்ற அளவுக்கு இப்போது அவர் ரொம்பவுமே மனம் திறந்து பேசியிருக்காரு. நேற்று இந்த மேட்ச்சில் இந்தியா 201 ரன் அடித்தாங்க. ஆனால் தென்னாப்பிரிக்கா அணி வெறும் 95 ரன்னுக்கெலாம் சுண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 106 ரன் அப்படிங்கிற வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருக்கு. பாதி கூட அடிக்க விடாத அளவுக்கு அவங்கள ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஸ்கோரை பதிவு பண்ணி இந்தியா அபாரமாக வெற்றி அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் மார்க்ரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எடுத்தோடனே நாங்கள் இந்திய அணியுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் சுருட்டினாலும் கூட சூரியகுமார் யாதவ் அவர்கள் தான் நேற்று பேட்டிங்கில் ஒரு அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்தி எங்களை ஒட்டுமொத்தமாக காதி பண்ணினார். ஸோ யாரெல்லாம் நாங்கள் இந்த மேட்ச் அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சோமோ அவங்களாம் அடிச்சிருக்காங்க. எங்களுடைய பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பவுலிங்லாம் போனது. ஆனால் சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு கடும் சவாலாக மாறினார். ஆனால் எங்களோட பேட்டிங் கண்டிப்பாக நாங்கள் இதை ஈஸியாக சேஸ் பண்ணுவோம். எங்களுக்கு இது ஒன்றும் பெரிய ஸ்கோர் கிடையாது எங்கள் பிச்சை பொறுத்த வரைக்கும். அதனால் நாங்கள் ஜெயிச்சலாங்கிற முனைப்படம் செயல்பட்டோம். ஆனால் எடுத்த உடனே எங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணது என்னமோ உங்களுடைய பவுலர் முகமது சிராஜ் அவர்கள் தான். முதல் விக்கெட்டே அவர் ஹென்ரிக்ஸ் அவுட் ஆகிறது எங்களுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துனுச்சு. அதற்கப்புறம் கூட நான் எப்படியோ மேட்சை தடுத்த மாதிரி கொண்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் ஜடேஜா வந்து தான் இந்த மேட்ச்சில் ஒட்டுமொத்தமாக எங்களை திசை திருப்பிட்டார். ஏன்னா சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஒரு 3 ஓவர் போடும்போதெல்லாம் அவருக்கு லைட்டாக காலில் இன்ஜுரி ஏற்பட்டு அவர் போயிடுவார். அதற்கு பிறகு ஜடேஜா தான் இந்த மேட்சை துணை கேப்டன்ஷிப்பாக எடுத்து நடத்தினார். அப்போ தான் மார்க்ரம் அசால்ட்டாக 14 பாலுக்கு 25 ரன் சொல்லி அடிச்சு நவுத்திட்டு போயிட்டு இருந்தார். எப்படியாவது மார்க்ரம் மட்டும் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக தென்னாப்பிரிக்கா அணி ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ தான் ஜடேஜா அவரே களமிறங்கி ஜடேஜா போட்ட பாலில் மார்க்ரம் அவுட் ஆனார். அப்படி ஜடேஜா மட்டும் அந்தளவுக்கு என்ன அவுட் ஆகாமல் விட்டுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம். ஆனால் அதற்கு பிறகும் கூட எங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் குல்தீப் யாதவ் அப்படிங்கிற நீங்கள் ஒரு பவுலர் உள்ளே இறக்குனீங்க. இது வரைக்கும் விளையாண்ட 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் குல்தீப் யாதவ் அப்படிங்கிற ஒரு நல்ல பவுலர் எங்களுடைய வெளிப்பாட்டில் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அவர் இப்படி ஒரு பந்து வீசுவான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பால்களை வீசி எங்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியிருக்காரு. வெறும் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்படி ஒரு பவுலரை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அதுவும் குறிப்பாக எங்கள் பிச்சில் வந்து இவர் இந்த அளவுக்கு சூப்பராக ப்ளே பண்ணணும்னு சொல்லி நாங்கள் யாரும் யோசிக்கவே இல்லை. வெறும் 17 ரன்னு கொடுத்து 5 ஓவருக்கு 3 விக்கெட் எடுத்து போயிருக்காரு. எப்படிங்கிறத எங்களெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் இன்றைக்கி அற்புதமான ஒரு 3 ஓவருக்கு 17 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். எங்களுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம் இந்தியா போட்ட பவுலிங் தான். அதுலேயும் குல்தீப் யாதவ் அப்படிங்கிற அந்த பவுலர் போட்ட பால்கள் தான் எங்களை இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க்ரம் அவர்கள் ரொம்பவுமே கண்கலங்கி பேசியிருக்காரு. இதனால் இன்றைக்கி இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் விளையாண்ட 3வது T20 மேட்ச் மூலமாக இந்த மேட்ச் ஆனது யாருக்குமே வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல, சமன் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைத்த இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது.